என்ன இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுற? உனக்கு எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேலே கோபம் வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருமா? பிபி ஷூட்டப் ஆகிற அளவுக்கு கோபம் மண்டைக்கு ஏறுது. இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்களா? இது உங்களுக்கான கதை தான். இந்த கதையோட முடிவில் கண்டிப்பாக உங்களோட கோபத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும்னு நீங்களே நம்பிக்கையாக முயற்சி பண்ணுவீங்க. கதை கேட்க போகலாமா? ஒரு அழகான நாட்டை அறிவான அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அந்த அரசர் தன்னோட ஆட்சியில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் மாறு வேஷத்தில் நிறைய மக்கள் இருக்கிற அந்த சந்தைக்கு போகிறாரு. அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு விவசாயி அவரோட நிலத்துல விளைஞ்ச காய்களை வித்துட்டு இருந்தார். நம்ம அரசர் அந்த விவசாயி கிட்ட போய் நைஸா பேச்சு கொடுக்குறாரு. என்னங்கய்யா, வியாபாரம்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்க, அவரும் பரவாயில்லைங்க, ஏதோ முதலுக்கு மோசம் இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஐயா, நீங்க ஊருக்கு புதுசா அப்படின்னு அந்த விவசாயி கேட்க, அரசரும் ஆமாங்க, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக வந்தேன், அதான் இந்த ஊர் விலைவாசி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சந்தைக்கு வந்தேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த விவசாயி, விளைச்சல் விவசாயம் எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு இழுக்க, நல்லா தான் இருக்குன்னு இழுக்கிறீங்களே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அரசர் கேட்க, புலம்ப ஆள் கிடைச்சதும் விவசாயி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதை ஏன் கேட்குறீங்க, இந்த அரசருக்கு தான் பொறுமையே இல்லை, மூக்குக்கு மேலே கோவப்படுறாரு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு அரசர் கேட்க, விவசாயி மேலே சொல்கிறாரு, ஆமாங்க, எங்கள் அரசர் அமைச்சர்ல இருந்து அடிமட்டம் வரைக்கும் எல்லார் மேலேயும் கோவப்படுவாராம். அமைச்சரவை கூட்டம் நடக்கும்போது 3 மணி நேரத்துக்குள்ள 300 தடவை கோவப்படுறாருன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல, அரசருக்கு சுருக்குன்னு இருக்க இப்படி கேட்குறாரு. அரசருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ நல்ல முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியது வரும், அவர் கோவப்படத்தானே செய்வாரு அப்படின்னு சொல்ல, விவசாயி சொல்றாரு, கோவக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சும்மாவா சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் கோவத்துல சில்லு சில்லுன்னு கோவப்பட்டா என்ன அமைச்சர் அவருக்கு நல்ல ஆலோசனை தருவாங்க, அவர்கிட்ட முகம் கொடுத்து யார் பேசுவாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அரசருக்கு பொறுமை முக்கியம் இல்லையா, கோபத்தை கட்டுப்படுத்த தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அரசருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. எங்க கோபத்தில் அவரை திட்டிடுவோமோ அப்படின்னு அந்த இடத்துலேருந்து விலகி அடுத்த மரத்தடிக்கு போறாரு. அங்கே ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்கா சாப்பிடு, இல்லாட்டி கெட்ட கோபம் வரும் அப்படின்னு அரசர் சொல்றாரு. கோவப்படாம தன்மையா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க வேணும்னா வந்து ஊட்டி பாருங்களேன் அப்படின்னு கோபத்தை அரசர் மேல காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் நமக்கு எதுக்கு அப்படின்னு அங்கிருந்து நகர, அந்த அம்மா பெத்ததும் சரியில்லை, கட்டுனதும் சரியில்லை, ஆடுறதும் சரியில்லைன்னு சொல்ல, அரசருக்கு சுருக்குன்னு கோபம் வந்து, ஏமா குழந்தை சாப்பிடாததுக்கெல்லாம் அரசரை ஏன் திட்டுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, கோன் நல்லா இருந்தால் தான் குடி நல்லா இருக்கும், அப்போ தானே குடும்பம் குழந்தையெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அரசர் கோபத்தோட அரண்மனைக்கு வந்து, நாடு பூராவும் நம்மளை கோபத்தை அடக்க தெரியாதவன்னே பேசிக்கிறாங்க, இதை எப்படியாவது கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு துறவியை போய் பார்க்குறாரு. ஒரு ஆலமரத்தடியில் தியானம் பண்ணிட்டு இருந்த துறவி கிட்ட போய் அரசர் வணங்கி ஒரு ஆலோசனையை கேட்குறாரு. ஐயா, எனக்கு எதுக்கெடுத்தாலும் கோவம் வருது, அதை கட்டுப்படுத்தவும் முடியல, யாரா இருந்தாலும் அவங்க மேலே அப்படியே கோவத்தை காட்டிடுறேன், அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது, என்னோட பேரையே கெடுக்குது அப்படின்னு சொல்ல, அரசரோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்ட துறவி மெல்ல சிரிச்சுட்டு ஒரு ஆலோசனை சொல்றாரு. அரசரே, ஒரு அழகான மரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க, அந்த மரத்தடியில் ஒரு மூட்டை ஆணிகளையும் ஒரு சுத்தியையும் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் அடக்க முடியாத அளவுக்கு கோவம் வருதோ அப்பெல்லாம் அந்த மரத்துக்கிட்ட போய் ஒரு ஆணியை எடுத்து அந்த மரத்துல உங்க கோவம் தீர்ற வர அடிங்க, இதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, சீக்கிரமா நீங்களாவே கோவத்தை கட்டுப்படுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அரண்மனைக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு மரத்தை அரசர் தேர்ந்தெடுத்து அங்க ஆணிகளையும் சுத்தியையும் வாங்கி வைக்க ஏற்பாடு பண்ணிடுறாரு. அன்னையிலிருந்து எப்போ கோபம் வந்தாலும் அரசர் உடனே விறுவிறுன்னு எந்திரிச்சு அந்த மரத்துக்கு போய் ஆணி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. கோபம் குறையிற வரைக்கும் அடின்னு அடிப்பாரு. இதை போலவே ஒவ்வொரு நாளும் நகருது. அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ராஜா இதை பண்றதால அவர் கோபத்துக்கு நம்ம பலியாகாம இருக்கோம் அப்படின்னு. நாட்கள் கடந்துச்சு. மூட்டையில இருந்த ஆணி எல்லாம் காலி. இப்ப மரத்துல அதுவும் ஆழமா எல்லா ஆணியும் பதிஞ்சிருக்கு. இப்பவும் அரசருக்கு கோபம் வருது, ஆனா அதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அரசரால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியுது அப்படிங்கிறது
அந்த ஊர் முழுக்க ஒரு பேசும் பொருளா பரவுச்சு. இதை கேள்விப்பட்ட அரசருக்கும் ஒரே மகிழ்ச்சி. அதனால அந்த ஆலோசனை கொடுத்த துறவிய அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர சொல்றாரு. வந்த துறவியும், அரசே, நீங்க கோபத்தை குறிக்க ஆணி அடிச்ச மரத்தை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, அவரும் அந்த மரத்தடிக்கு போறாரு. அழகா இருந்த மரம் இப்ப ஆணியால நிரப்பப்பட்டிருக்கு. துறவி சொல்றாரு, அரசே, நீங்க அடிச்ச ஆணிகளை மரத்துல இருந்து எடுத்துருங்களேன் அப்படின்னு. ஐயோ, இது என்ன தேவையில்லாத வேலையா இருக்கே, இவரே ஆணி அடிக்க சொன்னாரு, நான் தான் இப்ப கோவத்தை கட்டுப்படுத்திட்டனே, கோவத்தை கிளப்புற மாதிரி இப்ப இதெல்லாம் எதுக்கு மறுபடியும் பிடுங்க சொல்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு ஆணிகளை பிடுங்க ஆரம்பிக்கிறாரு. 4-5 ஆணிகளை பிடுங்கினதுக்கு அப்புறம் அரசரால் அதை செய்ய முடியல. ஏன்னா கோவத்துல ரொம்ப ஆழமா அடிச்சிருந்துருல, அதனால. ஸோ வீரர்களை இந்த வேலையை செய்ய சொன்னாரு. வீரர்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா அணிகளையும் பிடுங்கி மூட்டையில போட்டாங்க. இப்ப அந்த மரம் அழகை இழந்து ஓட்ட ஓட்டையா சல்லட மாதிரி காயங்களோட இருந்தது. துறவி அந்த மரத்தையும் அரசரையும் பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிச்சாரு. வார்த்தை எதுவும் பேசாமலேயே அரசருக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. நாம கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம வார்த்தைகளை இந்த ஆணியை போல மற்றவங்க மேல அடிச்சிடறோம். அந்த ஆணிகள் எப்படி அழகான மரத்தை ஓட்ட போட்டு சல்லடை அடிக்குச்சோ, அதே போல கோபத்துல கண்ணு முன்னு தெரியாம நாம பயன்படுத்துற வார்த்தைகள் மற்றவங்க மனசையும் இதே மாதிரிதான் பயங்கரமா காயப்படுத்துது. பல நேரத்தில் நாம் நம்ம கோபத்தை கடந்து போயிடுவோம். ஆனால் நம்ம கோபத்தை தாங்கிக்கிட்டவங்க, அதால் பாதிக்கப்பட்டவங்க அதை மறக்க முடியாமல் அந்த காயத்தோடையே கஷ்டப்படுவாங்க. கோபம் வரும்போது நமக்கு வர இந்த கோபம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும், அதுக்கு அப்புறம் அவங்க நம்ம கூட இயல்பாக பழைய மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் யோசிக்கணும்னு அரசர் புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமையான நல்ல அரசரா மாறிட்டாரு. மக்களும் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. இதே போல நமக்குள்ள இருக்கிற அந்த கோபக்கார அரசரையும் நாம கட்டுப்படுத்த பழகிக்கணும். உறவுகளையும் உணர்வுகளையும் காயப்படுத்துற கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டா சந்தோஷமா வாழலாம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா வாழுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.